ஸ்டேட் ஹைவே ஆன் ரோட் மேல இருக்க ப்ராப்பர்ட்டில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சதுரடி வெறும் 600 ரூபாய்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, உண்மையிலே ஒரு சதுரடி வெறும் 600 ரூபாய்க்கு. இங்க ஒரு இடம் ஒரு பிளாட் வந்து நீங்க சொந்தமாக்கணும் பாத்தீங்க அப்படின்னா 3,60,000 ரூபாய் இருந்தாலே போதுங்க உங்க கையில. இந்த இடத்துல ஒரு பிளாட் முன்பணம்லாம் கிடையாது. மொத்த பிளாட்டோட ரேட்டே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். பாருங்க, ஷேர் ஆட்டோ டிரான்ஸ்போர்ட் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு லொகேஷன்ல இங்க பாருங்க. பக்கத்துல ஃபுல்லாவே வீடுகள் கடைகள் அப்படின்ற மாதிரி எல்லாமே இருக்குதுங்க. இந்த சைடும் பாத்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஆப்போசிட்ல அப்படியே இருக்கு. நேரா போனீங்கன்னா கன்னியாகுமரி டு திருப்பதி நேஷனல் ஹைவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டா ஒரு 3 கிலோமீட்டர்ல லொகேட் ஆயிருக்கு. சைட்டை விசிட் பண்றதுக்கு ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டி இருக்குதுங்க. இமிடியேட்டா சைட்டை வந்து பாருங்க, உங்க பிளாட்டை வந்து புக் பண்ணிக்கோங்க. பாருங்க, பஸ் போ நம்ம சொன்னோம் இல்லையா, ஸ்டேட் ஹைவே பஸ் போற ரோடுன்னு சொல்றீங்க பாருங்க. பாரதி பஸ்ஸுங்க, வேலூர் காவேரி பக்கம் பணப்பாக்கம் நெமிலி போற ரோட்டு தான். உங்களுக்கு அந்த ரோட்டு மேலேயே தான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இருக்கோம். பஸ் போயிட்டு வந்துட்டே தான் இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு இது வந்து திருத்தணி அந்த ரூட்லாம் போயிட்டு வர ரோடு. அதுக்கு மேலேயே பாத்தீங்கன்னா தான் நம்மளோட சைட்டிங் பாருங்க. ஆன் ரோடு மேலேயே தான் அமைஞ்சிருக்கு. ஸ்டேட் ஹைவே மேலேயே தான் உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குதுங்க. இப்போ நம்ம இருக்கிறது பாத்தீங்கன்னா புது ஒரு பைபாஸ்ங்க, ஒரு ஹைவேங்க. அதாவது நேஷனல் ஹைவே கன்னியாகுமரி டு பாத்தீங்கன்னா திருப்பதிக்கு போறதுக்கான ஒரு ஹைவேங்க. இங்க இருந்து கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு 82 கிலோமீட்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திருப்பதி வந்துரும். அப்படியே ரைட் சைடுல போனீங்கன்னா அரக்கோணம் 6 கிலோமீட்டர். இந்த பக்கம் ஓச்சேரி. ஓகேங்களா? அந்த போற ரோட்ல தான் உங்களுக்கு கரெக்டா ஒரு 3 கிலோமீட்டர்ல அந்த ஜங்ஷன்ல இருந்து கரெக்டா ஒரு 3 கிலோமீட்டர்ல நம்மளோட சைட் வந்து லொகேட் ஆயிருக்கு. அது வந்து ஸ்டேட் ஹைவே. சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் ஹைவே, புது ஹைவேங்க. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா பழக்கம் எல்லாம் வந்துரும். சார் இப்போ நம்ம இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆன் ஸ்டேட் ஹைவே சார். ஸ்டேட் ஹைவே மேலேயே இருக்கும். ஸ்டேட் ஹைவே 126 சார். சரி சார், ஓகே. ஸ்டேட் ஹைவேனா ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. சரி, ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டினா சாதாரண ஆன் ரோட் கிடையாது சார். 100 அடி ரோடு. சரி, 100 அடி ரோடு ஸ்டேட் ஹைவே மேலேயே சைட் சார். சரி சார், ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சைட் அப்படியே ஸ்டேட் ஹைவே மேலேயே இருக்கு உங்களுக்கு. ஆமா சார். சூப்பர் சூப்பர் சார். இப்போ இந்த ஹைவே வந்து பாத்தீங்கன்னா எங்க போய் நம்மளுக்கு வந்து கனெக்ட் ஆகுது சார்? சார் இது வந்து பாத்தீங்கன்னா நிமிலி பணப்பாக்கம் இப்போ வந்து ஸ்டாலின் புதுசா இப்ப அறிவிச்சிருக்காரு. ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், காலனி தயாரிப்பில் ஈடுபட்டு வரும் தைவான் நாட்டின் காங்ஃபு நிறுவனம் ராணிப்பேட்டையில் காலனி உற்பத்தி தொழிற்சாலை ஒன்றை ஆரம்பிக்க உள்ளது. 200 ஏக்கர் பரப்பளவில் பணப்பாக்கம் சிப்காட்டில் இந்த ஆலையை அந்த நிறுவனம் அமைக்க உள்ளது. அதே மாதிரி பணப்பாக்கம் சிப்காட்னு சொல்லிட்டு டாடா மோட்டார்ஸ் ராணிப்பேட்டையில் கார் உற்பத்தி ஆலையை டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் அமைக்கிறது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள சிப்காட்டில் சுமார் 417 ஏக்கர் பரப்பளவில் இந்த டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் வாகன உற்பத்தி தொழிற்சாலையானது அமைக்க உள்ளது. அந்த இதுக்கு எல்லாத்துக்குமே டிரான்ஸ்போர்ட் இதுதான் போகணும். உங்களுக்கு ரோடு உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு வழியே தான், மேஜர் ரோடு. ஆமா, இதான் வழியே. பஸ் கம்பெனி பஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து போயிட்டே தான் இருக்கு. இப்ப கவர்மெண்ட் பஸ்ஸுமே இந்த சைடு உங்களுக்கு வந்து ஆமா, இங்க இந்த நம்ம சைடு தான் பஸ் ஸ்டாண்ட். பஸ் ஸ்டாப் இங்க தான், பஸ் ஸ்டாண்டே நம்ம சைடு தான். சூப்பர் சூப்பர் சார். இதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு எல்லா பஸ்ஸுமே, அதாவது டாடா மோட்டார்ஸ் நீங்க சொன்ன மாதிரி, அது மாதிரி ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரி ஒன்னு சொன்னீங்க. ஆமா, அது எல்லாமே இந்த சைடு வரும். எல்லாமே இந்த சைடு தான். சூப்பர் சார். இப்போ இந்த ரோடு நேரா எங்க சார் போய் கனெக்ட் ஆகுது உங்களுக்கு? சார் இது வந்து நம்மளுக்கு அரக்கோணம் போற ரோடு சார். அந்த ஜங்ஷன் அந்த திருப்பதி நம்ம இப்போ நியூ பைபாஸ் போட்டோம் இல்லையா, அந்த மெயின் லொகேஷன் போயிட்டு அங்க தான் போய் கனெக்ட் ஆகுது. அங்க அரக்கோணம் போகுது சார். அரக்கோணம் அங்க அந்த ஜங்ஷன்ல இருந்து கரெக்ட்டா ஒரு 6 கிலோமீட்டர்ல அதிகபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு 7 நிமிஷம் அந்த மாதிரி அரக்கோணம் நம்ம போய் ரீச் பண்ண முடியும். அதே மாதிரி திருத்தணி அந்த ஜங்ஷன்ல இருந்து திருத்தணி திருப்பதி பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியா ரீச் பண்ண முடியுங்க. ஒரே ரோடு தான் பைபாஸ். அதாவது அது வந்து நேஷனல் ஹைவேல போயிட்டு கனெக்ட் ஆகுது இந்த ஸ்டேட். ஆமா சார், ஆமா சார். அதான் முக்கியமான விஷயமே. இந்த மாதிரி ஒரு மேஜரான ஒரு ஹைவேல அப்படியே ஆன் ரோட் மேலேயே பாத்தீங்கன்னா நம்ம சைட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. எக்ஸ்ட்ரா இன்கம் earn பண்ணணும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன் ரியல் எஸ்டேட் ஃபிக்ஸட் salary பிளஸ் இன்சென்டிவ் நம்ம கூட ஜாயின் பண்றாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு எந்த விதமான டார்கெட்டும் இல்ல. பட் அவங்களுக்கு ஃபிக்ஸட் salary பிளஸ் இன்சென்டிவ். இது ஒன்லி ஃபார் தி எக்ஸ்ட்ரா இன்கம் பர்சனுக்கு மட்டும் இல்ல சார் நான் ஃபுல் டைமா நான் இந்த பிசினஸ் நான் பண்றேன் அப்படினாலுமே அவங்களுக்குமே ஃபிக்ஸட் salary பிளஸ் இன்சென்டிவ் இருக்கும். சோ இது வந்து இந்த இண்டஸ்ட்ரி, அதாவது ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில கண்டிப்பா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அது உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். சோ உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு சென்னை சூப்பர் விளாக்ஸ். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி, அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி, அதுவும் லோ பட்ஜெட்லயே உங்களுக்கு வந்து கொடுக்க வந்திருக்காங்க. லோ பட்ஜெட்ல நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதுவும் பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா வந்து போய்கிட்டு இருக்குதுங்க. எல்லாருமே லோ பட்ஜெட்ல எங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்டா நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கொடுங்க, ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 ரேட்டுக்குள்ள இருக்கணும் எங்களுக்கு வந்து அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க இல்லையா? அதுக்கும் கம்மியாவே நாங்க வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி, அது எங்க, லொகேஷன், கம்பெனி நேம், யார் கொடுத்துருக்கா, எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நீங்க தெளிவா நம்ம பார்க்க போறோம். சார் நம்ம கூட இருக்காரு. சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். சூப்பர் சூப்பர் சார். இப்போ இந்த சைட்டோட ஃபுல் டீடைல்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கம்பெனி இன்ட்ரோ எல்லாத்தையுமே சொல்லிடலாம் சார். சோ சார் நம்ம கம்பெனி பேர் வந்து லேண்ட் பஜார். ஓகே சார். நம்ம கம்பெனி வந்து சென்னையில தான் சார் இருக்கு. சென்னையில அண்ணா நகர்ல தான் சார் இருக்கு. சூப்பர் சார். ஓகே. நம்ம சைட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அரக்கோணம் சார். சூப்பர் சார். அரக்கோணம்ல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 15 இயர்ஸ்க்கு மேல நம்ம இங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர் சார். சோ ஏன் வந்து அரக்கோணம் அப்படின்றது பாத்தீங்கன்னா 6 கோணம் மூலமா உள்ள வர முடியும், வெளியில போக முடியும். கனெக்டிவிட்டி, அதாவது ஒரு கனெக்டிவிட்டி, மேஜர் கனெக்டிவிட்டி இருக்கிற ஒரு லொகேஷன்னா சூப்பர், அது இங்க தான் சார். அதனால தான் அரக்கோணம் வந்து ஜங்ஷன் உங்களுக்கு ஜங்ஷன்.
ஆமா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்னை சென்ட்ரல்ன்றது ஒரு ஜங்ஷன். சூப்பர் சார். அந்த சென்னை சென்ட்ரல் மாதிரி அரக்கோணம்ன்றதும் ஒரு ஜங்ஷன். இப்போ அது சிஎம்டி லிமிட்குள்ளே கொண்டு வர போறாங்க. சூப்பர் சார். சிஎம்டி லிமிட்குள்ளே வரப்போகுது, கொண்டு வர போறாங்க. சூப்பர் சூப்பர். ஏன்னா இப்பவே பாத்தீங்கன்னா நம்ம சென்னையோட இப்ப ட்ரெயின்ல வரணும்னு வச்சுங்களேன், சென்னையோட ஒரு என்ட்ரன்ஸ் அப்படின்னு சொன்னா அப்படின்னா நுழைவாயிலே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அரக்கோணம் தான். ஓகேங்களா? அது ஏன்னா உங்களுக்கு வந்து நம்மளுக்கு சிட்டி ட்ரெயின் இருக்கு பாத்தீங்களா, லோக்கல் ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா அரக்கோணம் டு சென்ட்ரல் உங்களுக்கு வந்து டெய்லி ட்ரெயினே இருக்கு உங்களுக்கு. சூப்பர். அந்த மாதிரி வந்து போயிட்டு வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா இது வந்து சென்னையோட என்ட்ரன்ஸ், சென்னைன்னு கூட வச்சுக்கோங்களேன். ஏன்னா சிஎம்டி லிமிட்குள்ள கூட வரப்போகுது உங்களுக்கு. இந்த பக்கம் அரக்கோணத்துல ஸ்டார்ட் பண்ணி அந்த பக்கம் அச்சரப்பாக்கம் வரைக்கும் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நம்ம சிஎம்டி தான் ஃபுல்லா கொண்டு வர போறோம். அது ஃபுல்லா அதுக்கான ப்ரொபோசல் எல்லாமே கொடுத்துட்டாங்க, கவர்மெண்ட் சைடுல இருந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபியூச்சர்ல கண்டிப்பா வந்துரும். அப்ப ஃபியூச்சர் சிஎம்டி லிமிட்டுக்குள்ள உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பட்ஜெட் ரேட்டுக்குள்ள நம்ம கொடுக்க போறோம். என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார், பட்ஜெட் ரேட் கொடுக்குறோம். அது உங்களுக்காக தான் சார். சூப்பர். கண்டிப்பா சார். ஏன்னா நம்ம சேனல் வியூவர்ஸ் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பட்ஜெட் ரேட் நிறைய வந்து கேட்டுட்டு இருப்பாங்க சார். அவங்களுக்காக தான் மெயினா பாத்தீங்கன்னா இந்த சைடு நம்ம பண்ண வந்திருக்கோம். இப்போ நம்ம சைட்டோட நேம் என்ன சார்? நம்ம சைட்டோட நேம் வந்து எலைட் அவென்யூ சார். எலைட் அவென்யூ. யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பக்கத்துல வாங்கலையே, மிஸ் பண்ணாங்க. ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கியிருந்தா இப்போ 10x ஆச்சு. கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ 6000 ரூபாய் போயிட்டு இருக்கு சார் அங்க. ஆமா ஆமா. ஃபியூச்சர் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 500 ரூபாய் அந்த மாதிரி வித்துட்டு இருந்தா தான் கூடாஞ்சேரி சரௌண்டிங். ஆமா. அதே விஷயம் இங்க நடக்க போகுது. அதாவது ஒரு பஸ் ஸ்டாண்டே வந்ததுனால அவ்வளவு வளர்ச்சி இருக்குனா, அப்போ ஒரு ரயில்வே ஸ்டேஷனே ஜங்ஷனே வந்தா சூப்பர். சோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த இடத்துல வந்து வாங்கினா எப்படி இருக்கும்? அதுதான் சார். சூப்பர். ஓகே சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சைட்டோட டீடைல்ஸ் அத பத்தி கொஞ்சம் பேசிடலாம் சார். சார் இது வந்து பாத்தீங்கன்னா ஆன் நேஷனல் ஹைவே, ஆன் ஸ்டேட் ஹைவே மேலேயே தான் இருக்கு. ஓகே சார். நம்ம இங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 205 plots இன்க்ளூடிங் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி எல்லாமே சேர்த்தே வருது. சூப்பர் சூப்பர் சார். சோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்ட் ப்ராப்பர்ட்டி. ரெரா அப்ரூவ்ட் எல்லாமே வாங்கி கொடுத்துறோம். ஆமா ஆமா. சூப்பர் சூப்பர் சார். ஓகே சார். இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படினா ஃபேசிங்ஸ் எந்த மாதிரி சார் இருக்கு? எல்லா ஃபேசிங் சார் இதுல நார்த் ஃபேசிங், ஈஸ்ட் ஃபேசிங், சவுத் ஃபேசிங், வெஸ்ட் ஃபேசிங் எல்லாமே 4 ஃபேசிங்குமே அவேilable இருக்கு. சூப்பர் சார். கார்னர் பிளாட்ஸ் அவேilable இருக்கு. அவேilability இருக்கு. சோ இப்போ நீங்க வந்து இந்த ப்ராப்பர்ட்டி நீங்க வாங்குறீங்க அப்படினா 5 இயர்ஸ் கழிச்சு நீங்க வந்து ரீசேல் பண்ணனும் சார். ஓகே. அப்ப நான் என்ன சார் பண்றது அப்படினா we will support for that also. சூப்பர் சூப்பர் சார். ஓகே சார். நாங்க அதுக்கும் சப்போர்ட் பண்றோம். ஆமா. சூப்பர். அதாவது எங்களோட கம்பெனி லேண்ட் பஜார்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் மக்கள், அதாவது நடுத்தர மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துறது தான். அதனால நாங்க வந்து அவங்களுக்கு கரெக்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியுமே கொடுப்போம். சூப்பர். அதே மாதிரி அவங்களுக்கு எப்படி வந்து இன்கம் ஜெனரேட் பண்ணணும், எக்ஸ்ட்ரா இன்கம் ஜெனரேட் பண்ணணும். ஏன்னா இப்போ வந்து எல்லாருமே சேலரிட் பர்சனா ஒர்க் பண்றாங்க. சோ சேலரி எவ்வளவுதான் நம்ம வந்து சம்பாரிச்சாலும் பட் நம்ம கையில அட் பிரசன்ட் கண்டிப்பா கண்டிப்பா சார். சோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் ஏர்ன் பண்ணுன்றதுக்கும் கண்டிப்பா லேண்ட் பஜார் ஹெல்ப் பண்றோம். ஓகே சார். இப்போ அப்ப நீங்க சொல்றத வச்சு பாக்கும்போது இந்த சைட் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இன்வெஸ்ட்மென்ட்க்கு சூப்பரா இருக்கும். என்ன சார் சொல்றீங்க? கண்டிப்பா சார். இன்வெஸ்ட்மென்ட் மட்டும் இல்ல, அவங்க உடனே வீடு கட்டி வரணும் அப்படினாலுமே தாராளமா சார் நீங்க பார்க்கலாம். சோ இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டில நம்ம வந்து வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சூப்பர் சார். இது நாங்க தனியா கட்டி சேல் பண்றது கிடையாது. கஸ்டமர் வாங்கி கட்டிட்டு இருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அவங்க வந்து கட்டிட்டு இருக்காங்க. சூப்பர் சூப்பர். ஏன் கட்டறாங்கன்னா அதுக்கு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இந்த ஆன் ரோடு தான். ஆன் ரோடு தான். ஏன்னா இப்போ இந்த பணப்பாக்கம் சிப்காட்டும் இன்னும் அந்த ஃபுட்வேரோட சிப்காட்டும் வந்துருச்சு அப்படினா இங்க ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி அதிகமாயிரும். கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு வீடு மாதிரி சின்ன சின்னதா நம்ம கட்டணும், ஒரு பிஜி மாதிரி போடலாம். நிறைய பேர் வந்து இந்த சைட் சுத்தியே உள்ள ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு ரெசிடென்ஷியல் தான். ஆப்போசிட்ல வந்து ஒரு கம்மியான லோ பட்ஜெட் கொடுக்குறோம். அதனால நம்ம வந்து ரொம்ப இன்டீரியரா கொண்டு போய் கொடுப்போம். அப்பலாம் கிடையாது. ஏன்னா லேண்ட் பஜார்ன்றது நடுத்தர மக்களுக்கான ஒரு இதுதான். சோ அவங்களுக்கு என்ன ஃபேவர் பண்ணுமோ அது பார்த்து செய்யதான் லேண்ட் பஜார். சூப்பர். இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க நிறைய சைட் வேற கொடுக்குறீங்க. அதெல்லாம் எந்தெந்த லொகேஷன்ல சார்? சார் எல்லாமே நாங்க கிட்டத்தட்ட 15 இயர்ஸா நாங்க பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே ஒன்லி இன் அரக்கோணம் சார். ஓகே. மோர் தென் 60 லேஅவுட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அரக்கோணம்ல மட்டுமே சேல் பண்ணிருக்க ஒரே நிறுவனம் லேண்ட் பஜார் தான். சூப்பர். அப்ப அரக்கோணத்துல நீங்க ராஜா அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய பேர் எல்லாரும் ராஜா மட்டும் இல்ல, இங்க கிட்டத்தட்ட ஒரு 8 கோவில் கட்டி இருக்கோம். சூப்பர் சார். 8 கோவில் கட்டி இருக்கோம். கவர்னர் வந்து ஓபன் பண்ணிருக்காரு. சூப்பர் சூப்பர் சார். நம்ம கவர்னர் மூலமா நம்ம வந்து திறந்து வச்ச கோவில் இதுதான். சோ இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா இதோட சிறப்பம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா ராஜமாதாங்கி, அது இல்லாம நம்மளுக்கு படிகலிங்கம்ல செய்த நம்ம சிவன் இருக்காரு. இது இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்றது பாத்தீங்கன்னா நம்ம ஐம்பூனால செய்த 1500 கிலோ, அதாவது 1.5 டன் எடை கொண்ட மகாமேரு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதுவும் நம்ம கோயிலோட சிறப்பம்சம். இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா 10 அம்மன் அவதாரத்தோட எல்லாமே இருக்கும் இதுல. சோ 10 கோவில் இதுல வந்து இருக்கு. தசமகா வித்யாலயா கீழாந்தரை பக்கத்துல ஆப்போசிட்லயே ஸ்கூல்லாம் வேற கூட. ஆமா, ஆப்போசிட்லயே நமக்கு பாத்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு. இங்க இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் போனீங்கன்னா அங்க ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு. சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்கு. நம்ம சைட்டை சுத்தி இருக்கிற எல்லா அம்யூனிட்டிஸுமே இருக்கு சார். இருக்கு, எல்லாமே இருக்கு. எதுவுமே இல்லாம நீங்க வந்து இல்ல இங்க வந்து வாங்குங்க கண்டிப்பா ஃபியூச்சரிஸ்டிக்கா நீங்க வந்து நல்லா இருக்கும் அப்படிலாம் சொல்லல. இப்பவே இருக்கு, எல்லாமே இருக்கு. பூந்தமல்லியில இருந்து தான் நம்மளுக்கு வந்து எல்லா இண்டஸ்ட்ரியல் ஏரியாவும் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது நம்ம ஸ்ரீபெரும்புதூர் சிப்காட்டா இருக்கட்டும், எல்லாமே சிப்காட் ஃபுல்லாவே இருக்கு. கம்பெனிஸ் ஓகோலா அது இதுன்னு சொல்லி
கம்பெனி ஏகப்பட்ட கம்பெனி ஃபுல்லா இங்க தான் இருக்காங்க. அங்கதான் இருக்கு. ஏன் என்ன ரீசன்னா கவர்மெண்ட் அங்கதான் ஃபோக்கஸ் பண்றாங்க. Okay. அந்த இண்டஸ்ட்ரியல் ஜோனா இண்டஸ்ட்ரியல் காரிடோரா அங்க இருக்கு. சூப்பர். இப்ப அது எல்லாத்துக்குமே நியர்பை தான் நம்மளும் கொண்டு வரோம். ஏன் பரந்தூர் ஏர்போர்ட்டை கொண்டு வந்து அங்க வச்சிருக்காங்க. அவங்களுக்கு கார்கோக்காகவும் பிளஸ் வந்து அங்க வந்து போறவங்க எல்லாருக்கும் ஆக்சஸ் இருக்கு. அப்ப நமக்கு நியர்பைல ஒரு ஏர்போர்ட் வேற புதுசா வரப்போகுது. கண்டிப்பா கண்டிப்பா அது முக்கியமான விஷயம் அதுதாங்க. உங்களுக்கு பக்கத்துல ஏர்போர்ட்டும் வரப்போகுது நமக்கு. சூப்பருங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 30 மினிட்ஸ் டிரைவ் சார். மிஞ்சி போனா அவ்வளவுதான். அதுக்குள்ள நம்ம வந்து ரீச் பண்ண முடியும். இப்பவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரெயின் அக்சஸ் இருக்கு உங்களுக்கு சிட்டிக்குள்ள போறதுக்கு. நம்ம சவுத் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பக்கம் அதாவது திண்டிவனம் வழியா வர ட்ரெயின் கம்மி தான் சார். ஓகே சார். அதே மாதிரி நம்மளுக்கு சென்ட்ரல் வழியா வர ட்ரெயினும் கம்மி தான். அதாவது ஆந்திரா வழியா வர ட்ரெயினும் கம்மி தான். மத்த ட்ரெயின்லாம் எந்த வழியா வர போகுதுன்னு பாத்தீங்கன்னா அரக்கோணம் வழியா தான் சார் வரும். சூப்பர் சூப்பர் சார். அப்ப எது அதிகமா வளர்ச்சி ஆகும்னு பாத்தீங்கன்னா அரக்கோணம் தான். இந்த ஜங்ஷன் தான். இந்த ஒரு அவேர்னஸ் வந்து இது வரைக்கும் நடுத்தர மக்களுக்கும் சரி நம்ம சென்னை மக்களுக்கும் முக்காவாசி பேருக்கு தெரியல. சோ அந்த விஷயங்களை நம்ம வந்து சார் மூலமா அதை தெரியப்படுத்தணும். நம்மளோட வேலையே உங்களுக்கு. ஏன்னா ட்ரெயின் உங்களுக்கு லோக்கல் ட்ரெயின் இங்க இருந்தாங்க சென்ட்ரல்ல எடுத்தீங்க அப்படின்னா இங்க தான் வருது. ஆமா சார். இங்க இருந்தா உங்களுக்கு வந்து ட்ரிப் போய்கிட்டு வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி லோக்கல் ட்ரெயின் இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையுமே கிடையாது. சிட்டிக்குள்ள நம்ம எங்கனாலும் எப்பனாலும் போயிட்டு வந்துக்கலாம். நீங்க வந்து இங்க உடனே வீடு கட்டிட்டு வாங்க அதுக்காக வந்து இடம் வாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட் பேசா ஃபியூச்சரா யோசிங்க. உங்க பிள்ளைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னைக்கு ஒரு ரேட் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சார் சொல்றீங்க சார்? அதாவது ஆக்சுவல் ரேட் என்னன்றது பாத்தீங்கன்னா இது ஆன் ரோட் சைட் சார். ஓகே சார். இந்த ஆன் ரோட் சைட்ல எல்லாருமே செய்யறது 800 900 பண்ணிட்டு இருக்காங்க. சரி சார். நான் ஆக்சுவலி வந்து 750 ரூபீஸ் per square feet கொடுக்குறேன். சூப்பர் சார். இப்ப தீபாவளிக்கு முன்னாடி அதாவது தீபாவளிக்கு முன்னாடி யார் புக்கிங் பண்றாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்களோ அவங்களுக்கு 600 ரூபீஸ் per square feet. 150 ரூபாய் குறைச்சிங்களா? 150 ரூபாய் குறையறேன். சூப்பர் சார். 600 ரூபாய்க்கு. ஆமா சார். சூப்பர். அதுதாங்க சொல்ல வந்தேன். 600 ரூபாய்க்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் இன்வெஸ்ட்மென்ட்க்கு இன்னைக்கு வாங்கி போடுங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இதோட அப்ரிசியேஷன் இருக்கும். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் ஹைவே மேலேயே இருக்கு. நிறைய உங்களுக்கு சொன்ன மாதிரி ஃபேக்டரிஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய வந்து வரப்போகுது. நீங்களே பேக்ரவுண்ட்ல பாத்துட்டு இருப்பீங்க. டிரான்ஸ்போர்ட் இப்பவே போயிட்டு வந்துகிட்டே தான் இருக்கு. பஸ்ஸும் உங்களுக்கு வந்து போயிட்டு இருக்கு. ஆன் ரோட் பஸ் ரூட் தான் இது உங்களுக்கு. இன்னைக்கு 600 ரூபாங்கும் போது ஒரு பிளாட்டோட ரேட் எவ்வளவு சார் நம்மளுக்கு வருது? சார் அதாவது ஒரு பிளாட்டோட ரேட் 600 ரூபீஸ்னு நான் உங்களுக்காக ஆஃபர் பண்றேன். சரிங்க சார். ஓகே. அப்படி இருக்கும்போது 600 ஸ்கொயர் ஃபீட் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா சரி சார் உங்களுக்கு 3,60,000 வரும். 3,60,000 ரூபாய்க்கு நம்ம ஒரு பிளாட் வாங்கிக்கலாம். இங்க ஒரு இடத்த வந்து சொந்தமாக்கலாம். அதுதாங்க முக்கியமான விஷயமே. ஏன்னா 3,60,000 ரூபாய்க்கு நம்மளுக்கு ஒரு இடம் கிடைக்குது. அதுவும் நம்ம ஒரு பூந்தமல்லி சிட்டிக்குள்ள இருந்து ஒரு 50-60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்குள்ள நம்மளுக்கு வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி. நீங்க அந்த சைடு போனீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டுக்கு வாங்கணும்னா உங்களுக்கு போனோம். நம்மளுக்கு அச்சரப்பாக்கம் தாண்டி அந்த தாண்டி போகணும். ஏன்னா அதனாலதான் நம்ம சொல்றோம் இங்கேயும் உங்களுக்கு டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. அங்க எப்படி டெவலப்மெண்ட் ஆகுதோ அதே மாதிரி இந்த பக்கம் உங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட் இப்ப கரண்டா வந்து நடந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி லோக்கல் ட்ரெயின் அக்சஸ் உங்களுக்கு வந்து இருக்கு. அதனாலதான் நம்ம சொல்றோம். அதே மாதிரி புதுசா போற ஏர்போர்ட் நீங்களே இப்ப பாத்துப்பீங்க. டாடா இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி நிறைய பாத்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கு. கவர்மெண்டோட மொத்தோட அந்த டார்கெட் அப்படின்னு சொல்லுவாங்களா. இப்ப இந்த ஏர்போர்ட் சரௌண்டிங்களுக்கு எல்லாத்தையும் டெவலப் பண்ணுவாங்க கண்டிப்பா. அப்படிங்கும் போது இது எல்லாமே அதுக்குள்ள வந்துரும். சொன்னாப்ல ஸ்டார்டிங்ல நம்ம சொன்ன மாதிரி டிஎம்டி அந்த லிமிட்டுக்குள்ளே நம்மளுக்கு கொண்டு வந்துரும். அதுதான் உங்களுக்கு முக்கியமான விஷயம். என்ன சார் சொல்றீங்க? கண்டிப்பா. ஓகே சார். நம்ம வந்து எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றோம் எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்றோம்ன்றது மெயின். கண்டிப்பா கண்டிப்பா. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு 20 லட்சம் ரூபாய் போட்டு அடுத்த ஒரு 5 வருஷத்துல எனக்கு 25 லட்சம் ரூபாய் ஆகுது அப்படின்னா அதே 5 லட்சம் ரூபாய நீங்க இங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது அது டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு ஆகும். கண்டிப்பா உங்களுக்கு 10 lakhs ப்ராஃபிட் வரும். கண்டிப்பா கண்டிப்பா. சோ அதுதான் அப்ரிசியேஷன் அதிகமா இருக்கும். ஆமா அதாவது ஃபியூச்சரிஸ்டிக்கா சார். இப்போ உங்க பசங்க பேர்ல ஒரு 2 கிரவுண்ட் வாங்கி போடுங்களேன். ஒரு 1/4 கிரவுண்ட் வாங்கி போடுங்க. உங்க ஃபியூச்சரிஸ்டிக்கா நீங்க பாக்கும்போது இது ரொம்ப ஒரு அபரிவிதமான ஒரு வளர்ச்சி கண்டிப்பா இருக்கும். ஒரு இடம் தான். சோ அப்படிப்பட்ட ஒரு லொகேஷனை தான் நம்ம வந்து சைட் போட்டுருக்கோம். நல்ல சைட் நல்ல லொகேஷன் நல்ல ரேட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ரெண்டாவது இன்னொரு விஷயம் சென்னையில இருந்து அவங்க வராங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டி நம்ம சைடுல சூப்பர் அதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம். கண்டிப்பா சார். சூப்பர். வீக்கெண்டோ இல்ல வீக் டேஸோ உங்களுக்கு ஃப்ரீயா இருக்க டயத்துல கால் பண்ணுங்க சாருக்கு. கால் பண்ணிட்டு இமிடியேட்டா வந்து பாத்தீங்கன்னா சைட்டை வந்து பாருங்க. இந்த சைடுல இருக்க அட்வான்டேஜையும் பாருங்க. என்ன மாதிரி இருக்கு லொகேஷன் ஹைலைட்ஸ் நம்ம சொன்னது எல்லாமே இருக்குதா உண்மையிலேயே உங்க அதைத்தான் சொல்லியிருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து சைட்டை வந்து புக் பண்ணுங்க. ஆனா கண்டிப்பா வந்து புக் பண்ணுங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒர்த்தான ஒரு ப்ராப்பர்ட்டி தான். எல்லா டீடைல்ஸுமே டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. சாரோட கான்டாக்ட் நம்பர் தான் டைரக்ட் நம்பர் ஆன் ஸ்கிரீன் மேலேயே வந்து சார். ஆமா அது இல்லாம இன்னொரு விஷயம் சார். இப்போ வந்து நம்ம கம்பெனியோட சிபிஓ இல்ல மார்க்கெட்டிங் நாங்க பண்றோமோ அப்படி எல்லாம் கிடையாது. டைரக்டா நான் தான். எங்களோட எம்டி சார் இருக்காரு. அவருக்கு நான் இருக்கேன். அவ்வளவுதான். வேற யாருமே கிடையாது. சோ டைரக்டாவே சார் வந்து நாங்க அப்ரோச் பண்ணிருக்கோம். லேண்ட் பஜார்ல இருந்து தான் டைரக்டாவே அப்ரோச் பண்ணிருக்கோமே தவிர ஒரு மார்க்கெட்டிங் பர்சனை வச்சு நம்ம பேசுறதோ இல்ல நாங்க வந்து மார்க்கெட்டிங்க்கு ஒரு இது பண்றதோ எதுவுமே கிடையாது. டைரக்ட் கம்பெனி. சூப்பரான சைட். ரொம்ப நன்றி சார். இதே மாதிரி சைட் நன்றி சார். நன்றி. ரொம்ப நன்றி. நீங்கள் வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் மக்களே. இந்த சைட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சிறப்பான சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டில உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள